ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரி செடி எப்படி நடவு பண்ணுறது, எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வாங்கிட்டு வந்த கத்திரி நாற்றுகள் பாருங்கள், எல்லாமே சூப்பராக வளர்ந்துச்சு. ஒரு 2 செடிகளை கோழி கொத்தி சாப்பிட்ருச்சு. இது மிச்சம் உள்ள செடிகள் இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். சம்மர் டேஸில் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக புதிய இலைகள் நிறையா விட்டுருக்கு பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய உரங்கள் இந்த ஒரு கைப்பிடி தான் வாரம் வாரம் போட்டு வரணும். அளவுக்கு அதிகமாகவும் உரங்கள் நம்ம போடக்கூடாது. நம்ம தயாரித்து வச்ச உரங்கள் அழகாக இப்படி வந்துடும். இதை வீக்லி ஒன்ஸ் இப்படி வேர்க்கால்களுக்கு இடையே போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி அழகாக புதிய புதிய துளிர்கள் நிறையா விட ஆரம்பிக்கும் பாருங்கள். இன்னும் ஒரு 15 நாளில் பூக்கள் விட ஆரம்பிச்சிரும். அப்புறம் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிரும். இந்த ஒரு செடி, இந்த அங்கிட்ட ஒரு செடி வச்சுருக்கேன் வாங்க, அதையும் பார்க்கலாம். இதை ஊனி வைக்கிறதுக்கு என்னென்னா, ரொம்ப ஆழமான நோண்டி வைக்க தேவையில்லை. ஓரளவு லைட்டாக ஆழமாக நோண்டி வச்சா போதும். அதை நம்ம எப்பவும் சொல்கிறபடி தான் இதை நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு தண்ணி, புளிச்ச மாவு, புளிச்ச தயிரை தெளிச்சுட்டே வரணும். இங்கனுக்குள்ளே ஒரு குழி நோண்டிட்டு இதில் நம்ம தயாரித்து வச்ச உரங்களை போட்டு வரணும். அதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து இந்த இடத்துல ஊனிட்டிங்கன்னா சூப்பராக வளரும். அப்புறம் வார வாரம் இந்த உரங்களை போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நல்லா காய்கள், கத்திரிக்காய் நல்லா பெருசாக காய்க்கும். நான் காய்க்கும் போது அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இன்னொரு கத்திரிக்காய் செடியும் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இன்னொரு கத்திரி நாற்றுகளை அதுக்கும் வேர்க்கால்களுக்கு இந்த நம்ம தயாரித்து வச்ச உரங்களை போட்டு வரணும். நான் ஒரு வாரம் ஆச்சு செடிகளை உரங்கள் போட்டு, அதனால் திரும்பவும் போடுறேன். வாரம் வாரம் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும், காய்கள் நிறையா கொடுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்ம இந்த சம்மர் டேஸில் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ புதிய துளிர்கள் நிறையா விட ஆரம்பிக்கிறது பாருங்கள். நீங்களும் நம்ம சொல்கிறபடி, நம்ம சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செடிகளை வைங்க. கத்திரி நாற்றுகள் சூப்பராக வளரும், பூக்கள் நல்லா பெரிய அளவில் பூக்கும், காய்களும் நல்லா சூப்பராக கொடுக்கும். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ மக்களே.